friends, welcome to ITM Mock Test All Trade YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயரில் ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் மாடியூல் 5ல் ஸ்பீட் வெலாசிட்டி ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி அப்படின்னு டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 5A அப்படின்ற டாப்பிக்கில் ஸ்பீடு வெலாசிட்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒர்க் பவர் எனர்ஜி மட்டும்தான் 5B அப்படி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 17 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கிற 17 கொஷின்ஸ் நம்ம ஒர்க் பவர் எனர்ஜி டாப்பிக்கில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் சம்மந்தமான வீடியோவும் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த பேசிக்ஸ் ஃபார்முலா ஒரு 10 ஃபார்முலாஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸை மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா ஒர்க்டன்னா வேலை ஈக்குவல் டு ஒர்க்டன்னா வேலை சொல்லுவாங்க. அது சரிங்களா. ஒர்க்னா வேலை, பவர்னா திறன் சொல்லுவோம், எனர்ஜினா ஆற்றல் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒர்க்டன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேலை ஈக்குவல் டு, அப்போ ஒர்க்டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு. சரிங்களா. அப்போ ஒரு வேலைனா அந்த பொருள் டிஸ்டன்ஸ் நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகி சொல்லுவோம். சரிங்களா. அப்போ ஒர்க்டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு. சரிங்களா. அப்போ நமக்கு இதனுடைய அலகு யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேலையின் அலகு என்ன அப்படின்னு ஒர்க்டன் யூனிட் ஆஃப் ஒர்க்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அலகு ஜூல். சரிங்களா. ஒர்க்டனுடைய அலகு யூனிட் என்னன்னு கேட்குறாங்கன்னா அதனுடைய அலகு ஜூல் சொல்லணும். சரிங்களா. இப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜூல் சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பவர்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பவர் ஈக்குவல் டு, சரிங்களா, பவர் ஈக்குவல் டு அப்படின்னா ஒர்க்டன் டிவைடட் பை டைம். பவர் ஈக்குவல் டு ஒர்க்டன் டிவைடட் பை டைம், அதாவது செய்யப்பட்ட வேலை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா. அதை முடிக்கிறது தான் உங்களுடைய பவர். சரிங்களா. இப்போ ஒர்க்டன் டிவைடட் பை டைம் அதை நம்ம இந்த ஃபார்முலாவிலே சொல்லலாம். ஏன்னா ஒர்க்டனுக்கு ஃபார்முலா மேலே இருக்குல்ல, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டைரெக்டாக ஒர்க்டன் டிவைடட் பை டைம்னு சொல்லலாம். சரிங்களா. ஆனால் இப்போ பவருடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கேட்குறாங்க அப்படின்னா சரிங்களா வாட்டு சொல்லுவோம். பவருக்கு வாட்டுன்னு சொல்லுவோம். இல்லை அது இல்லாமல் சப்போஸ் வேறு யூனிட் கொடுத்துருக்காங்க, கேஜி பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஜூல் பெர் செகண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், மேக்ஸிமம் பவருக்கு ஈக்குவல் டு வாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அப்படி இல்லாத சப்போஸ் வேறு எதாவது கேட்டிருக்காங்கன்னா கேஜி பெர் செகண்ட் இல்லது ஜூல்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஆனால் பவருக்கு மேக்ஸிமம் என்ன சொல்லணும்னா வாட். சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. பவரோட யூனிட் வாட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கேஜின்றது எத்தனை ஜூல்ஸ். சரிங்களா. ஒரு கேஜின்றது எத்தனை ஜூல்ஸ் இல்லை எத்தனை நியூட்டன் அப்படின்னு கேட்டாலும், ஒரு கேஜி எத்தனை நியூட்டன் கேட்டாலும் இது சரிங்களா அது நம்ம தெரிஞ்சிடணும். ஒரு கேஜி ஒரு கிலோன்றது எத்தனை ஜூல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.81 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. 9.81 ஜூல்ஸ். சரிங்களா. 9.81 ஜூல்ஸ் சொல்லணும். அப்படி இல்லை ஒரு கேஜி எத்தனை நியூட்டன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கிலோன்றது 9.81 நியூட்டன். சரிங்களா. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே சொல்கிறேன். ஒரு கேஜினா எத்தனை இதுன்னு கேட்குறாங்கன்னா 9.81 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எவ்வளோ நியூட்டன் கேட்குறாங்க அப்படின்னா 9.81 நியூட்டன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. புவியீர்ப்பு விசையினுடைய அலகு நமக்கு படிச்சிருப்போம். கிராவிட்டி ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ G = 9.81. இது கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. சரிங்களா. நமக்கு பூமியில் இந்த தான் கிராவிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய வேல்யூ கேட்டாங்கன்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க. புவியீர்ப்பு விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா, புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா. சரி, எஃபிஷியன்சினா என்ன. சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது எஃபிஷியன்சினா என்ன, அதாவது அவுட்புட்டு டிவைடட் பை இன்புட். சரிங்களா. அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையே உள்ள விகிதம் எஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம். அப்படி அது ஒரு மெத்தட் சொல்கிறது. சரிங்களா. அப்படி இல்லைன்னா இன்புட் இங்கே பாருங்கள் மேலே பிரேக் ஹார்ஸ் பவர் டிவைடட் பை இன்புட் ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஐஹெச்பி டிவைடட் பை பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதாவது இன்புட் ஹார்ஸ் பவருக்கும் நமக்கு அது ஆக்சுவலாக எடுத்துக்கிற பிரேக் ஹார்ஸ் பவருக்கும் இடையே உள்ள இது தான்
அப்போ 2 விதமாக சொல்லலாம். நீங்கள் பிஹெச்பி டிவைடட் பை ஐஹெச்பி இன்ட்டு 100 போட்டாலும் எஃபிஷியன்சி தான், இல்லை அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டுக்கு சொன்னாலும் அது எஃபிஷியன்சி தான். சரிங்களா? இது மிஷின்ஸுக்கு குறிக்கக்கூடியது சம்மந்தமாக நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் ஹெச்பின்றது எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க மெட்ரிக் சிஸ்டத்தில். சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் கேட்குறாங்களா மெட்ரிக் சிஸ்டத்தில் கேட்குறாங்களா அப்படின்றது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு 1 ஹெச்பி மெட்ரிக் சிஸ்டத்தில் அப்படி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 735.5 வாட். சரிங்களா? 735.5 வாட்டு தான் வந்து இது. 1 ஹெச்பி பிரிட்டிஷில் கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, 1 ஹெச்பி ஈக்குவல் டு பிரிட்டிஷில் கேட்குறாங்க அப்படின்னா 746 வாட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 1 ஹெச்பி மெட்ரிக்கில் கேட்டாங்கன்னா 735.5 வாட்ஸ்ன்னு சொல்லணும். 1 ஹெச்பி பிரிட்டிஷில் கேட்டாங்கன்னா 746 வாட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு வாட்ஸில் கொடுக்காம கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படி கொடுக்குறாங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஹெச்பி வந்து எந்த வேல்யூ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1 ஹெச்பி வந்து 75 கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ வாட்டில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்னா நம்ம மேக்ஸிமம் வாட்டில் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹெச்பி கொடுத்துட்டு கேஜி மீட்டரில் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75 கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க். சரிங்களா? ஒரு வேலை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய திறமை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எனர்ஜின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எனர்ஜியை குறிக்கும். பேசிக்காக எனர்ஜியோடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எனர்ஜியோடைய யூனிட், எனர்ஜினா தமிழில் ஆற்றல் சொல்லுவோம். ஆற்றலுடைய அலகு ஜூல். சரிங்களா? ஆற்றலுடைய அதாவது ஜூல் வந்து ஒரு 4 வேல்யூக்கான வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலின் அலகு ஜூல். சரிங்களா? அதான் எனர்ஜியினுடைய யூனிட்டு ஜூல் தான். வெப்பம், சரிங்களா, ஹீட்டு சொல்லுவாங்களா, ஹீட்டோடைய யூனிட் வெப்பத்தோடைய யூனிட்டும் ஜூல்னு சொல்லுவோம். ஒர்க்கு, சரிங்களா, வேலையின் அலகும் ஜூல். சரிங்களா? அப்போ அந்த 3 யூனிட்டுக்குமே ஜூல் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுங்க. எனர்ஜியோடைய அலகும் ஜூல் தான், ஹீட்டோடைய அலகும் ஜூல் தான், வேலையின் அலகு கேட்டாலும் ஒர்க்னு கேட்டாலும் அதனுடைய அலகும் ஜூல் தான். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாற்றலுக்கு என்ன ஃபார்முலா, mgh. எம்ன்றது மாசை குறிக்கும், ஜின்றது கிராவிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவாங்களா, புவியீர்ப்பு முடுக்கம், அதை குறிக்கும். ஹெச்ன்றது அதனுடைய அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்குற ஹைட்டு. சரிங்களா? ஹைட்ன்றது ஹைட்டு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா mgh அப்படின்றது பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை குறிக்கும். இதுவே கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன, கைனெட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். சரிங்களா? இயக்க ஆற்றல், ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கும்போது அதனோட ஆற்றல் சொல்லும்போது அப்போ கைனெட்டிக் எனர்ஜின்றது இயக்க ஆற்றல். அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 12mv². சரிங்களா? mன்றது மாசை குறிக்கும், வின்றது வெலாசிட்டி ஸ்கொயர். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12mv² அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 7 ஃபார்முலாவும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு இந்த சாப்டர் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உடன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டுன்னு சொல்லுவோம். பவர்னால் ஒர்க் டன் பை டைம் சொல்லுவோம். கேஜி இல்லைன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை டைம் சொல்லுவோம். இல்லை 1 kgன்றது 9.81 ஜூல் சொல்லலாம், இல்லை நியூட்டன் சொன்னாலும் அதே தான். சரிங்களா? அதே 9.81 தான். எஃபிஷியன்சிக்கு அவுட்புட் பவர் பை இன்புட். சரிங்களா? இல்லை பிஹெச்பி டிவைட் பை ஐஹெச்பி இன்ட்டு 100 போட்டாலும் எஃபிஷியன்சி தான் குறிக்கும். ஹெச்பின்றது 735.5 வாட் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரிக்கில் 746 வாட் சொல்லுவோம். ஹெச்பி வந்து கிலோகிராமில் கேட்குறாங்கன்னா 75 கேஜி மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜின்றது கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பவர்ன்றது ரேட் ஆஃப் டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா mgh. சரிங்களா? நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி எனர்ஜியோட யூனிட் ஜூல் தான், ஹீட்டோட யூனிட்டும் ஜூல் தான், ஒர்க்கு வேலையோட அலகும் ஜூல் தான். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. கைனெட்டிக் எனர்ஜி அது வந்து பார்த்தீங்கன்னா 12mv² அப்படின்னு சொல்லுவோம். இது ஜூல்ஸ். சரிங்களா? எனர்ஜினாலே அதனோட அலகு ஜூல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சாப்டர் போகலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க
அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம 17 கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் 5Aல. இப்போ 5Bயில் பார்க்குறோம். அதனால் 18வது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, இதுலேருந்து 34 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 17 கொஷின் இந்த டாப்பிக்கில் மொத்தமாக பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக 18வது கொஷினாக பார்க்கும்போது வாட் இஸ் த ஒர்க் டன் இன் யூனிட் ஆஃப் டைம். சரிங்களா, ஒர்க் டன்னுடைய யூனிட் ஆஃப் டைம் கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது ஒர்க் டன்னுடைய யூனிட் ஆஃப் டைம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பவர். சரிங்களா, பவர் தான் வந்து ஒர்க் டன்னு இன்ட்டு நமக்கு டைம் அப்படின்னு படிச்சிடும். பார்த்துருங்களா, ஒர்க் டன் டிவைடட் பை டைம்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் ஃபார்முலா என்னன்னு பார்த்துருப்பீங்க. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம்னு பார்த்தோமா, அதுதான் ஒர்க் டன் டிவைடட் பை. இதை ஒர்க் டன் இன் யூனிட் ஆஃப் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய யூனிட் வந்து அதனுடைய வேல்யூ என்னென்னா பவர்னு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டிவைடட் பை டைம் அப்படின்னு குச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு. சரிங்களா, அப்போ பவர்ன்றது ஒர்க் டன் இன் யூனிட் ஆஃப் டைம் கேட்டாங்க அப்படின்னா பவர். சரிங்களா, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க் இஸ் கால்டு. சரிங்களா, கெப்பாசிட்டி ஆஃப் டு டூ ஒர்க் இஸ் கால்டு. இதில் தப்பாக இது குறிச்சிருக்கான்னு சரி, எனர்ஜி. சரிங்களா, GY எனர்ஜி. வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் பாடி டூ ஒர்க் இஸ் கால்டு. கெப்பாசிட்டி ஆஃப் பாடி டூ ஒர்க் இஸ் கால்டு அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜின்னு சொல்லுவோம். சரி, நம்ம அந்த இதிலே பார்த்துருப்போம். கெப்பாசிட்டி ஆஃப் எனர்ஜி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி ஆஃப் டு ஒர்க் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க கொஷினில் கெப்பாசிட்டி ஆஃப் பாடி டூ ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி. சரிங்களா, ஒரு வேலை செய்து முடிக்கக்கூடிய திறனை தான் வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பவர் அவுட்புட் டு இன்புட் பவர். சரிங்களா, அப்போ அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் இடையே உள்ள விகிதம் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு படித்தோம். சரிங்களா, அதுதான் எஃபிஷியன்சின்னு படித்தோம். சரிங்களா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை. சரிங்களா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படின்னா வச்சுங்க. சரிங்களா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படின்னு படிச்சிங்கன்னா அதுதான் வந்து பவர் எஃபிஷியன்சியை குறிக்கும். சில இன்ட்டு 100. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பவர் இன்புட் பவர் எவ்வளோ தான் எஃபிஷியன்சி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் வாட் இஸ் கால்டு இஃப் எ ஃபோர்ஸ் ஆஃப் 1 Newton ஆக்ட் அண்ட் பாடி அண்ட் மூவ்ஸ் இட் த்ரோ எ டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அதாவது ஒன்றும் இல்லை, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு யூனிட் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஒரு பொருள் மேலே. அந்த பொருள் வந்து 1 மீட்டர் தொலைவு நகருது. அப்போனா அது என்ன கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஜூல் சொல்லுவோம். சரிங்களா, அப்போது ஜூல்னால் என்ன அப்படின்னா ஒரு ஜூல்ன்றது. சரிங்களா, ஒரு ஜூல்ன்றது ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோமா நமக்கு ஒர்க் டனுக்கு. சரிங்களா, அப்போ செய்யப்பட்ட வேலை. இப்போ இதில் வேலையின் அலகு ஜூல் தான். சரிங்களா, அப்போ ஒர்க் என்னென்னா ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ 1 நியூட்டன் வந்திருக்கான், டிஸ்டன்ஸு 1 மீட்டர், ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 1. சரிங்களா, அப்போ இதனோட யூனிட் ஜூல்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ ஒர்க் டன் எவ்வளோ 1 ஜூல். சரிங்களா, அதுதான் இப்போ கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் இஸ் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் ஆக்ட் ஆகி ஒரு பொருள் வந்து 1 மீட்டர் தொலைவில் நகர்ந்துச்சுன்னா அது வந்து 1 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி எர்க்ஸ் ஃபார் 1 ஜூல். எத்தனை எர்க்ஸ் சேர்ந்தது 1 ஜூல் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 107ல் 10⁻7. சரிங்களா, அது நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10⁻3 1, 10⁻5, 10⁻9. சரிங்களா, இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 10⁻7 எர்க்ஸ். சரிங்களா, அப்போ 1 ஜூல் வந்து எவ்வளோ எர்க்ஸ் அப்படின்னா 10⁻7 எர்க்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி நியூட்டன் ஃபார் 1 கிலோகிராம். சரிங்களா, எத்தனை நியூட்டன் சேர்ந்தது 1 கிலோகிராம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம படித்தோம் என்னென்னு படித்தோன்னா 1 kg ஈக்குவல் டு. சரிங்களா, 1 நியூட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, 1 kg இன்ட்டு 1 நியூட்டன் படிச்சிருப்போம். அதாவது 1 அதுக்கு முன்னாடி இருங்க. 1 kg அப்படின்றது எத்தனை நியூட்டன் கேட்குறாங்க. அப்போ நியூட்டன் சொல்லும்போது நமக்கு கொடுத்துருக்கிற கேஜி. சரிங்களா, என்ன வேல்யூ கேஜியில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை இன்ட்டு 9.81 மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஒரு நியூட்டன். சரிங்களா, அப்போ 1 kgன்றது எத்தனை நியூட்டன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ நமக்கு 9.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு வேல்யூ. அப்போ 9.81 தான் மல்டிப்ளை பண்ணால் வருது. சரிங்களா, அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். சரிங்களா, எத்தனை நியூட்டன் கேட்டாங்கன்னா 9.81 நியூட்டன். அப்போ கேஜியில் கொடுத்த வேல்யூ கூட 9.81ன்றத கிராவிட்டி ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நியூட்டன் வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா, அப்போ 9.81 நியூட்டன்.
ஹவு மெனி வாட்ஸ் ஃபார் 1 ஹார்ஸ் பவர் இன் மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டத்தில் நமக்கு 1 ஹெச்பி ஹார்ஸ் பவர்ன்றதை ஹெச்பி சொல்லுவோம். அப்போ 1 ஹெச்பின்றது மெட்ரிக் சிஸ்டத்தில் எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா மெட்ரிக்கில் சரிங்களா 735.5 வாட்ஸ் சரிங்களா. அதை நம்ம இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ்லேயே படிச்சிருப்போம் இதை சரிங்களா. 735.5 சேர்ந்தது தான் 1 மெட்ரிக் சிஸ்டத்தில் வாட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் ஹவு மெனி வாட்ஸ் ஃபார் 1 ஹெச்பி சரிங்களா 1 ஹார்ஸ் பவர் இன் பிரிட்டிஷ் சிஸ்டம் சரிங்களா. எத்தனை வாட்ஸ் வந்து 1 ஹார்ஸ் பவர் இன் பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் கேட்டிருக்காங்க. அப்போனா நமக்கு ஆன்சர் 746 வாட்ஸ் சேர்ந்து தான் சரிங்களா. அப்போ பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் 1 ஹெச்பின்றது 746 வாட்ஸை குறிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஈக்குவலண்ட் யூனிட் ஃபார் ஹார்ஸ் பவர் இன் மெட்ரிக் சிஸ்டம் சரிங்களா. ஹார்ஸ் பவரில் மெட்ரிக் சிஸ்டத்தில் ஈக்குவலண்டான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம். உங்களுக்கு வேல்யூ வாட்ஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 735.5 போடலாம் மெட்ரிக்கில். ஆனால் சப்போஸ் கேஜியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போட வேண்டியது 75 kg மீட்டர் பெர் செகண்ட் சரிங்களா. இதுதான் நம்ம போடணும். ஈக்குவலண்டான வேல்யூ 75 kg இதுதான் சரிங்களா. கேஜி மீட்டர் பெர் செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய வேல்யூ சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க சரிங்களா. ஏக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா mgh சரிங்களா. mg சரிங்க ஹெச் இதுதான் வந்து ஏக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா சரிங்களா. mgh அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபார்முலா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி சரிங்களா. கைனெட்டிக் எனர்ஜி கே ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா ½ mv ஸ்கொயர் சரிங்களா. இது ஸ்கொயர்டை குறிக்கும். இந்த 2ன்றது ஸ்கொயர்டு சரிங்களா. அது 2 கிடையாது, ஸ்கொயர்டு அப்படின்னு குறிக்கும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு ஏக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா கேட்டோம்னா ½ mv ஸ்கொயர்டு சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹவு மச் ஒர்க் டன் இன் 1 hour இஃப் எ பம்ப் கேன் ரைஸ் 100 liters ஆஃப் வாட்டர் த்ரோ எ ஹைட் 200 meter இன் 1 minute. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா 100 லிட்டரை வாட்டரை 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஹைட்டுக்கு வாட்டர் பம்ப் மோட்ரு வந்து தூக்குது சரிங்களா. பம்ப் பண்ணி வெளியே அனுப்புது. அது வந்து 1 minutesல. அப்போ எவ்வளோ ஒர்க் டன் அங்கே செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ எவ்வளோ ஒர்க் டன்னு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒர்க் டன்னுக்கு ஆனால் ஹவு மச் ஒர்க் டன் டூ இன் 1 hour சரிங்களா. அப்போ ஒர்க் டன்னு 1 hourல சரிங்களா. ஒர்க் டன்னு அதாவது வேலை அது கூட அப்புறம் டைமும் கேட்குறாங்க. அப்போ வேலையும் டிவைடட் பை டைமும் கேட்டாங்கன்னா அது நம்ம யூனிட்லாம் சொல்லுவோம், வாட்டில் சொல்லணும். அதாவது பவர் கேட்குறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா போடும். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 100 லிட்டர்ஸ் அப்போ 1 kg ஈக்குவல் டு 1 லிட்டர். அதனால நான் வச்சுங்க சரிங்களா. 1 kgன்றது 1 லிட்டரை குறிக்கும். அப்போ 100 லிட்டர்ன்றது எவ்வளோ கேஜி குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 kg அப்படின்னு குறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் இப்போ வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ 100 லிட்டர் தான், அதுதான் வந்து நமக்கு ஃபோர்ஸ். அப்போ 100 kg சரிங்களா. அது ஓகே. டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு 200 மீட்டர் சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 20,000 சரிங்களா. 20,000 ஜூல்ஸ் சரிங்களா. 20,000 ஜூல்ஸ்னு வரும் சரிங்களா. இப்போ டபுள்யூ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒர்க் டன் இன் 1 hourன்னு கேட்குறாங்க. அப்போ ஒர்க் டன் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ அவருக்கு அந்த இதுக்கும் நம்ம போடணும் சரிங்களா. அப்போ நமக்கு வந்து பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் சரிங்களா. அப்போ நம்ம ஒர்க் டன் எவ்வளோ 20,000 அதை நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு டைம் 1/60 நான் வச்சுங்க. 1/60 1 hourன்றது. இப்போ வந்து டைம் வந்து 1/60 ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க 1 minutesன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கொஷின் முடியும் போது பாருங்கள் 200 மீட்டர் இன் 1 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. 1 minutes வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் சரிங்களா. 1 minutesன்றது 60 செகண்டை குறிக்கும் சரிங்களா. அப்போ நமக்கு அந்த இதை நம்ம போடும் 60 செகண்டை குறிக்கிறதுனால இப்போ 1/60
60 அப்படின்னு டைம் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2000 இப்போ 1/60 இருக்குங்களா, அதை வந்து 60 மேலே போயிடும். சரிங்களா, அப்போ 60 மேலே போயிடுச்சுன்னா 60 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு அப்படி பார்க்கலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 10 லட்சம், அதாவது 12,000 வருது. இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை 12 இந்த வேல்யூ எப்படி போடலான்னா 12 இன்ட்டு எத்தனை 0 இருக்குது, மொத்தம் 5 0 இருக்குது, 10⁵ அப்படின்னு நம்ம போடலாம். சரிங்களா, 12 இன்ட்டு 10⁵ அப்படின்னு போடலாம். சரிங்களா, அப்போ 12 இன்ட்டு 10⁵ kg மீட்டர். சரிங்களா, இப்போ இது 105 கிடையாது, 10⁵ அர்த்தம். சரிங்களா, 12 இன்ட்டு 10⁵ அப்படின்றது kg மீட்டரை குறிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒர்டன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது வந்த வேல்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பவர் இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது நம்ம போடுறோம். சரிங்களா, kg மீட்டர் யூஸ் பண்ணி போடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 1/60 போட்டிருந்தோம்ல, 2000/1/60 போட்டிருந்தோம். ஏன் அந்த 1/60 போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். சரிங்களா, 1 ஹவர் ஈக்குவல் டு 1 ஹவர்ன்றது 60 மினிட்ஸ். சரிங்களா, 60 மினிட்ஸ். ஆனால் நம்ம கொஷினில் கொடுத்துருக்கோம் 1 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஹவருக்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அப்போ 1 மினிட், அப்போ எனக்கு 1 மினிட் வேணும் அப்படின்னா நான் அந்த 60 இந்த 1 ஹவருக்கு கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ 1/60 எழுதலாமா? சரிங்களா, இப்போ 1 மினிட்ன்றது 1/60. சரிங்களா, இப்போ இந்த ஹவர்ஸ் இந்த இதில் தான் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா, 1/60 ஹவர். அப்போ நமக்கு வந்து ஹவர்ஸில் எழுதுறதுனால தான் நான் 1/60ன்றது நான் அந்த டைமுக்கு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, அப்போ இந்த இதுதான் நம்ம அங்கே போடுறேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த 2000/1/60 போட்டிருப்போம். அந்த 60 ஒரு டிவைடட் கீழே இன்னொரு டிவைடட் வராது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த டிவைடடை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுவோம். அப்போ மேலே 60 போயிடும், கீழே 1ன்னு வந்துடும். அப்போ 2000×60 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அதுதான் அது. புரியுதுங்களா? இப்போ 12 இன்ட்டு 10⁵ kg மீட்டர், அதுதான் ஆன்சர். இப்போ வாட் இஸ் ஒர்டன் இஃப் எ ஃபோர்ஸ் 250 Newton ஆக்ட் அப்பான் எ பாடி அண்டு த பாடி ஹேஸ் மூவ்டு த்ரூ எ டிஸ்டன்ஸ் 15 meters. அதாவது ஒர்டன் கேட்குறாங்க நமக்கு. வாட் இஸ் ஒர்டன்னா எவ்வளோ கேட்குறாங்க வேலை. சரிங்களா, இப்போ வேலைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, W = சரிங்களா, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு அதுக்கப்புறம் என்னது டிஸ்டன்ஸுன்னு அப்படின்னு நம்ம எதுவும். சரிங்களா, ஒர்டன் = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் நமக்கு டேரெக்டாக நியூட்டன்லேயே கொடுத்துருக்காங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ 250 அதை அப்படி எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர். சரிங்களா, அதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். 250 இன்ட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10, இதுக்கப்புறம் இது கூட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1250 வரும். சரிங்களா, இப்போ நீங்கள் டோட்டலாக இதை ஆட் பண்ணி பாருங்கள், மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. சரிங்களா, அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் நான் 2 10ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியும் அப்புறம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணியும் அப்படியே ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ டேரெக்டாக 15 டேபிள் சொல்ல முடியாது, தெரியுமா அப்படின்றதுக்காக. நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி, நீங்கள் எப்படி போட்டாலும் சரி 3750 அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போ நீங்கள் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு 3750. சரிங்களா, இப்படி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி என்ன போட்டுக்கிட்டாலும் பழைய நார்மலாக போடுற மெத்தடில் நீங்கள் போட்டாலும் சரி. எதுக்காக இப்படி போகிறோன்னா, நீங்கள் நமக்கு ஈஸியாக தெரியும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறது எந்த ஒரு வேல்யூவும். அப்போ 10ல் பாதி தான் 5. அப்போ அதனால தான் நான் அப்படி போட்டேன் ஷார்ட்கட். இல்லை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிங்க. 0ல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 5 × 5 25 வரும். அதுக்கப்புறம் நான் 2 போட்டுக்கிட்டேன், 12ன்னு வரும், 1250. அதுக்கப்புறம் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1ஆல் எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ 0 5 7 3
3750 ஜூல்ஸ். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜூல்ஸ்னு சொல்லணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒர்டன் கேட்குறாங்க. யூனிட் வந்து ஜூல்ஸ், JOULES ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வாங்க. கொஷின் இங்கிலீஷில் இருந்தாலும் நமக்கு கேட்குற அந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் ஃபார்முலா ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா, கொஷின் ஈஸி இங்கிலீஷில் இருக்கேன் நம்மளால் போட முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. வாட் இஸ் அ ஒர்டன், வாட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒர்டன்னு என்ன வேல்யூ கேட்குறாங்க. ஃபோர்ஸ், விசை கொடுத்துருக்காங்க. 250 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஆக்ட் அப்பான் எ பாடி, ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகுது, விசை தள்ள ஆரம்பிக்கிறாங்க, விசையை கொண்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மூவ்டு த்ரோ ஏ டிஸ்டன்ஸ், அந்த பொருள் மூவ் ஆகுது. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்னால் 15 மீட்டர் தொலைவுக்கு மூவ் ஆகிருக்குது. சரிங்களா, இப்படி நீங்கள் பிரித்து படித்தாங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஷின். சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா எந்தெந்த வேல்யூ எது கூட செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். சரி, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? அதுக்காக தான் நம்ம தமிழ் மீனிங்கோடு நம்ம சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா, நமக்கு ஃபார்முலா எழுதும்போது கூட பார்த்திங்கன்னா தமிழில் என்ன இருக்குது. ஏன்னா சப்போஸ் நம்ம நிறைய பேர் ஐடி படிக்கிறோம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து கொஷின்ஸ் இங்கிலீஷ்லேயும் வரும், அதுக்கப்புறமா தான் நமக்கு கொஷின் தமிழ்லேயும் அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, நம்ம படித்த விஷயம் தான் எல்லாமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்தது தான் இந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்குது. அது தமிழில் நம்ம படிச்சிருப்போம், இங்கிலீஷில் இந்த தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு ஈக்குவலண்டாக அந்த வேல்யூ சொல்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, ஏக்காற்றல் அப்படின்னு நிலையாற்றல் சொல்லுவோம். கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, அதுதான் வந்து ஏக்காற்றல் சொல்லுவோம். சரிங்களா, அது மாதிரி தெரிஞ்சுக்கிச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, அப்போ போயிட்டு நம்ம தமிழில் தான் கேட்பாங்க, தமிழில் தான் சொல்ல முடியும். அப்போ போய் நம்ம எதிர்பார்க்க முடியும். சப்போஸ் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே கூட வரும், ஹிந்திலேயே வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். இதுதான் வந்து நமக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் வெளியில் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாகவோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஒரு BHLஓ ஒரு ONGCயோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க, இல்லை NTPCன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு கம்பெனி NLC எதுவும் சம்மந்தமாக நீங்கள் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, OFD அப்படிலாம் இருக்குது, HVF சென்னையில் இருக்குது. இது மாதிரிலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தமிழில் கொஷின் வரணும். அப்போ இங்கிலீஷில் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்க தெரியணும். சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். தமிழில் வந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்ல விஷயந்தான். சப்போஸ் இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். PE அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷார்ட்கட்டாக. அதுக்கு ஃபார்முலா என்ன, MGH. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா, அப்போ MGH வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேட்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு MGH. எம்ன்றது என்ன, 75 kg. மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸோட வேல்யூ 250 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாகவே 250 kgன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மாஸ் தான் நமக்கு M வேல்யூ. அப்போ 250 டேரெக்டாக நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இப்போ G வேல்யூ தெரியும் 9.81. ஏன்னா G வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் G. சரிங்களா, அப்போ 9.81 கொடுத்துருந்தாங்கன்னா G வேல்யூ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருங்களோ அதை போட்டுங்க. கொடுக்கலன்னா நீங்கள் 9.81 டேரெக்டாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, 9.81 அதை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு வந்து 30 மீட்டர் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ 3 × 30 × 250. 250 பார்த்தீங்கன்னா 3 250 எவ்வளோ, 750ன்னு போடுமா. அப்போ அது கூட ஒரு 0 இருக்குது, 30ன்னு சேர்க்கறதுனால. அப்போ 7500 தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 9.81 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 7500 × 9.81. சரிங்களா, அப்போ 73 சரிங்களா, 73,575 இப்போ நமக்கு கிடச்சிருக்குது ஜூல். சரிங்களா, அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 73,000 நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 73,575 இது ஜூல். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா K ஜூல் சொல்கிறாங்க. கிலோ ஜூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணால் போதும். சரிங்களா, ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அப்போ 3 டிஜிட் தாண்டி புள்ளிக்கணும், 1 2 3. அப்போ 73.57
கிலோ ஜூல். சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? பி தான் ஆன்சர். 73.57 கிலோ ஜூல் தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? கிலோவில் கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணால் போதும். டிவைட் பண்ணோன்னா நீங்கள் அப்படியே போய்ட்டு அடிச்சிக்கலாம் இருக்க தேவையில்ல. ஜீரோவுக்கு ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். ரெண்டாவது ஜீரோவுக்கு இன்னொரு டிஜிட் 7.7க்கு பக்கத்தில் புள்ளி வைக்கிற. மூணாவது டிஜிட் வரும்போது ஜீரோவுக்கு 5 கிட்ட புள்ளி வைக்கிற. சரிங்களா? 73 புள்ளி. சரிங்களா? அங்கே வந்துடும். அப்போ 73.57. சரிங்களா? அப்படின்னு நான் வச்சுட்டா போதும். ஈஸியாக நம்ம இங்கே போட்டுடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி? சரிங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு கேட்டிருக்காங்க. இன் எ பாடி ஆஃப் மாஸ் 10 kg கெப்ட் ஆன் த டாப் ஆஃப் த போல். சரிங்களா? ஒரு கம்பம் சொல்கிறாங்க. டாப்னு போல்னால் கம்பம் சொல்லுவாங்க. அதனுடைய டாப் ஆஃப் த போல் வந்து மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். அதே ஃபார்முலா தான் நம்ம திரும்பியும் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா? PE = சரிங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி PE = mGH. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியமானது. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவும் சரி, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவும் சரி, நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க. மாஸ்ன்னு சொல்லிட்டு 10 kgன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். 9.81 அது நமக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ். அது நமக்கு G வேல்யூ தெரியும். அதுக்கப்புறம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 20யும் 10யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200ன்னு வந்துடும். ஸோ 9.81ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 16 1 18 1 19. அப்போ 1962ன்றது மல்டிப்ளை பண்ணால் வருது. சரிங்களா? 1962. இப்போ நீங்கள் 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுக்கிறீங்க. புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? கேன்சல் ஆகிடுது. மீதியெல்லாம் கேன்சல். அப்போ 1962 தான் நமக்கு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 1962 ஜூல்ஸ்ன்னு வருது. இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னதுன்னா சி தான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். கொஷின் இங்கிலீஷில் இருக்கோ தமிழில் இருக்கோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொடுத்துருக்க வேல்யூவை கரெக்டாக அதுக்கான வேல்யூ மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு கொஷின். வாட் இஸ் த ஒர்க் டன் இன் எ ஜூல் இஃப் எ லோடு ஆஃப் 15 kg? சரிங்களா? நமக்கு மாசுன்னு கொடுக்கல. நல்லா கொஷினை பாருங்கள். இது வரைக்கும் மாசுன்னு கொடுத்தாங்க. இப்போ லோடுன்னு கொடுத்து 15 kgன்னு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இஸ் லிஃப்டட் த்ரோ எ ஹைட் 4.4 மீட்டர். நம்ம டேரெக்டாக மாசுன்னே கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூவை மாசுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க கேஜியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லோடுன்னு சொல்லி கேஜியில் வெயிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா அதை நமக்கு நியூட்டனாக மாற்றினா தான் நம்ம போட முடியும். சரிங்களா? டேரெக்டாக அந்த வேல்யூ நீங்கள் இது பண்ணிக்கூடாது. அப்போ இந்த 15.5 ஏன்னா நமக்கு டேரெக்டாக லோடு வந்து அதாவது கொடுக்குற வேல்யூ வந்து கொடுத்துருந்தா நம்ம போடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒர்டனுக்கான ஃபார்முலா என்ன அது பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஒர்டனுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை போட முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒர்டனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா W = force into distance. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் F/d அப்படின்னு வச்சுங்க. டிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நமக்கு கேஜியில் கொடுத்துருவாங்க. நமக்கு ஆனால் ஃபோர்ஸ் விசையினுடைய அலகு என்ன? நியூட்டன். சரிங்களா? அப்போ ஒரு கேஜி வந்து 9.81 நியூட்டன் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ 15.5 kgன்றது எத்தனை நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே ஒன்றுமே இல்லை. 9.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? 15 × 9.81 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152.04. சரிங்களா? இப்போ தான் வந்து உங்களுக்கு எஃபோட வேல்யூ ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, கிடச்சிருக்கு. சரிங்களா? கொடுத்தது வந்து டேரெக்டாக உங்களுக்கு நியூட்டனில் கொடுக்கல. எப்பயுமே விசையின் அலகு நியூட்டனில் தானே சொல்லுவோம். அப்போ நமக்கு டேரெக்டாக நியூட்டனில் வேல்யூ கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நியூட்டனாக மாற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் நான் நியூட்டனாக மாற்றிருக்கேன்.
சரிங்களா. நியூட்டனை நான் கன்வெர்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும். அப்போ நியூட்டனை கன்வெர்ட் பண்ணேன்னா கேஜி அந்த என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த கேஜை அதை 9.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நியூட்டனாக மாறிடும். சரிங்களா. இப்போ நியூட்டன் வந்து 152.4. இப்போ எஃபோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து டியோட வேல்யூ டிஸ்டன்ஸு அந்த கொடுத்துருக்காங்க 4.4 மீட்டர், அதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் ஒர்க் டன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 152.04 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4.4 மீட்டர். சரிங்களா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 152.04 இன்ட்டு 4.4. சரிங்களா. இதான் நம்மளோட வேல்யூ. அப்போ 668.976 வருது. அப்போ நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம் ரவுண்டாக. அப்போ இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃபாக 669ன்னு எடுத்துக்கலாமா. சரிங்களா. 663 எடுத்துக்கலாமா. அப்போ நம்மளோட வேல்யூ என்னது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் 669 ஜூல். ஏன்னா ஒர்க் டன் வேலை நாளுக்கு என்னது ஜூல் தானே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு வேலை நாளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 669 ஜூல்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி. சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த சம்மந்தமாக தான் சம் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் கைனட்டிக் எனர்ஜி கேட்டுருக்காங்க. சரிங்களா. கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். சரிங்களா. அப்போ கைனட்டிக் எனர்ஜி KE ஈக்குவல் டு சரிங்களா. கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா. ஆஃப் சரிங்களா ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா. அப்போ ஆஃப்ன்ற வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பாருங்கள் கேஜி. சரிங்களா. மாசுன்றதை நம்ம கேஜியில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மாசு வந்து கேஜியில் கொடுக்கல. நல்லா பாருங்கள் இந்த இடத்துல என்னவா கொடுத்துருக்காங்க கிராம் 5 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு கேஜியாக மாற்றணுன்னா அந்த வேல்யூவை என்ன பண்ணணுன்னா 1000ஆல் சரிங்களா எவ்வளோ கேஜி சேர்ந்தது ஒரு கிராம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா. அதாவது எவ்வளோ கிராம் சேர்ந்தது ஒரு கேஜின்னு படிச்சிருப்பீங்க. 1000 கிராம் சேர்ந்தது ஒரு கேஜி. சரிங்களா. அவனா 5 கிராமும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலான்னா அதை கேஜியில் எழுதணுன்னா நீங்கள் 5 டிவைடட் பை 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 0.005ன்னு வரும். சரிங்களா. இதுதான் உங்களுடைய கிராம் வேல்யூ. இதை வந்து நான் கேஜியில் எழுதுனா 0.005 தான் கேஜி. அப்போ நான் கேஜியில் தான் எழுதணும். சரிங்களா. ஏன்னா மாசு வந்து கேஜியில் எழுதணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேஜியில் எழுதலாமா. அப்போ கேஜியில் நமக்கு எதுனா ஆஃப் இன்ட்டு சரிங்களா ஆஃப் இன்ட்டு 0.005 அந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்புறம் வெலாசிட்டி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு சரிங்களா ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் 500 மீட்டர் பெர் செகண்ட் அது கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய வியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 500 நமக்கு ஸ்கொயர்டுன்றதுனால நான் 500 × 500 2 டைம் எழுதிக்கிறேன். சரிங்களா. 500 × 500 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. அப்போ கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம டிவைட் பண்ண வேண்டியது. இந்த 2ஆல் இந்த 500 டிவைட் பண்ணுறேன். அப்போ 250 ஆகிடுமா. அப்போ 250 × 500 அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0.005 அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்றது நம்ம செக் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். நமக்கு என்னது ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 250ன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு இன்ட்டு 500ன்னு ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0. அதாவது என்ன கொடுத்துருங்க 0.005 சரிங்களா. இவ்வளோ வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியிருந்தது. சரிங்களா. இவ்வளோ வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம எவ்வளோ ஆன்சர் வருது 625 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. இப்போ நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். அப்போ நம்மளுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 625ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ 625 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா. அப்போ கைனட்டிக் எனர்ஜி கேஇயோடைய வேல்யூ எவ்வளோன்னா 625
கேனா கைனெட்டிக் எனர்ஜி, எனர்ஜியோடைய அலகு என்னது ஜூல், சரிங்களா. அப்போ ஜூல்ஸில் நீங்கள் சொல்லணும். இப்போ 625 ஜூல்ஸ். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம இது மாதிரி பேசிக்காக நீங்கள் கொடுத்துற கொஷினை இப்போ ஒரு டைம் படித்து பார்த்தாலே போதும். அது மாதத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம மாதம் வந்து கேஜியில் கொடுப்பாங்க, இப்போ கிராமில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதை நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக நம்ம செம்ம போட்டுடலாம், சரிங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் மல்லே பண்ணி பார்த்தாலே புரியும், சரிங்களா. இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு மற்ற வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸ் ஃபஸ்ட் இயரும் சரி, மேக்ஸ் செகண்ட் இயரும், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லில் ஃபஸ்ட் இயரும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லில் காமன் தான் எல்லாருக்குமே, அது வந்து அதுவும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.